வரலாறு இல்லாமல் நாங்கள் அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது. கீழடி நாகரிகம் முழுமையான ஒரு ஆதாரத்தை தருது. நகரங்கள் இருந்திருக்கின்றன, அது தொழிற்சாலைகளாகவும் இருந்திருக்கின்றன, வாழ்விடப் பகுதி மக்கள் வாழ்ந்த பகுதிகளாகவும் இருந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா பாண்டிய தேசத்தினுடைய ஆய்வுகள் நடக்குது. சோழ தேசத்தில் ஆய்வு பண்ணுறதுக்கான இடமே இல்லையா? இல்லை, கீழடியில் அந்த ஆய்வு பற்றி நீங்கள் ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணீங்க. அந்த அறிக்கை வெளியாகி விட்டதா? அது அறிக்கை இன்னும் வெளியான மாதிரி தெரியல. நான் ஒரு ஆய்வாளன். என்னுடைய ஆய்வை விமர்சனம் செய்வதற்கு 1000 பேருக்கு உரிமை உண்டு. என்னுடைய நீ தகுதி உள்ளதா இல்லையான்னு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. கடலில் ஆய்வு செய்வதற்கான நிபுணர்கள் நம்மகிட்ட இல்லை. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டினுடைய ஆளுமைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கோ வித் கேஎஸில் இன்றைய நிகழ்வில் நம்மோடு பங்கேற்கிறார் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம வரலாற்றை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. பின்னோக்கி போகிறது, வந்த வழி என்ன அப்படிங்கிறதும், இந்தியாவுடைய அல்லது தமிழர்களுடைய பண்பாடு, வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய கடந்து வந்த பாதையும் பார்த்துட்டோன்னா அதுக்கு பிறகு அங்கே போயிடலான்னு நினைக்கிறேன். எங்கே உங்களுடைய பள்ளிக்கல்வி அதெல்லாம் எங்கே தொடங்குது? நான் பிறந்தது பழனி. பள்ளிக்கல்வி பார்த்திங்கன்னா பழனியில் தான் நான் படித்தேன். என்னுடைய தாயார் அருள்மிகு பழனியாண்டவர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தாங்க. என்னுடைய தந்தை அரசு கலைக்கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக இருந்தார். அங்கே பள்ளிக்கல்வி முடிச்சுட்டு நான் அப்புறம் எங்கள் அம்மா பேராசிரியர்களுடைய மகன். எங்கள் அம்மா 1993 கேன்சர் நோயால் காலமான பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு மாறுதலாகி வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 ஆண்டுகளாக சென்னையில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வரலாறு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா அல்லது வரலாறு உங்களை தேர்ந்தெடுத்துச்சு? வரலாறு என்னை தேர்ந்தெடுத்து தான் சொல்லணும் நான். ஏன்னா நான் படித்தது காமர்ஸ் குரூப். +2 வரையும் காமர்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவினுடைய நண்பர் சொன்னார், வரலாற்றுத்துறையில் அனுப்புங்க. அதே போல் வரலாற்றுத்துறையில் அனுப்புறது இல்லாமல் அவனை தொல்லியல் துறை படிக்க வைக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொன்னார். தொல்லியல் துறைங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய தந்தை என்ன பண்ணார், எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்களை சென்னையில் கொண்டு என்னை வேணந்தா கல்லூரியில் சேர்த்துனாங்க, மயிலாப்பூரில். அங்கே வரலாற்றுத்துறையில் நான் படித்தேன். வரலாற்றுத்துறையில் படிக்கும் பொழுதே கேவி ராமன்ற ப்ரொஃபஸர் இருந்தார். அவருடைய தம்பி தான் விவேகானந்தா காலேஜில் வரலாற்றுத்துறை பேராசிரியர் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், அடிக்கடி எல்லாருமே ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஒன்று சிவில் சர்வீஸ் போவாங்க, இல்லைன்னா லா படிச்சுட்டு லாயர் ப்ரொஃபஷனில் இறங்கிடுவாங்க. ஒரு வித்தியாசமாக போகணுன்னா ஆர்கியாலஜி போ. என்னுடைய அண்ணன் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. புகழ்பெற்ற அப்பயே அவர் புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர் தான் இருந்தார். ஏன்னா காவிரி பூப்பண்ட மகளாய்வுலாம் அவர் செஞ்சவர். அவர் அறிமுகப்படுத்தி வச்ச காரணத்தினால அங்கே போய் அவரை அணுகும் போது தான் சொன்னார், ஆர்கியாலஜி படிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேணும், சும்மா வேலைக்குன்னு படிக்காதீங்க. நம்ம தான் அங்கே போய் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆர்கியாலஜி சேருவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. யூஜி ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஆர்கியாலஜி எம்ஏ ஆர்கியாலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன். நான் அங்கேயே எம்ஃபிலும் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு கைடன்ஸும் அவர் கொடுத்தாரு, இங்கே இருந்தால் மட்டும் பத்தாது, நீ டெல்லிக்கு போனார். டெல்லியில் பார்த்திங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை 2 ஆண்டு பட்டய படிப்பு நடத்துகிறாங்க, டிப்ளமா கோர்ஸ். அது மொத்தமே 15 சீட்டு தான். ஓகே, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 15 சீட்டு தான். அதில் நீ செலக்ட் ஆகிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியா முழுவதும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த எக்ஸ்போசஸ் அவங்க கொடுக்குறாங்க. என்னன்னா ஆய்வுகளை இந்தியா முழுக்க ஆமாம். ஏன்னா அவர் அந்த இதில் படித்தவர். அது படித்து தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் வந்த காரணத்தினால அவர் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கைட் பண்ணார். அந்த வகையில் நான் பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் செலக்ட் ஆகி அங்கே அந்த பட்டய படிப்பும் படித்தோம் 2 ஆண்டு. அந்த 2 ஆண்டு படிக்கும் பொழுது தான் எங்களுக்கு இந்தியா முழுவதும் சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது அந்த பட்டய படிப்புக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கும் பொழுது அதுக்கு 1500 தான் அதோடைய டோட்டல் 2 வருஷத்துக்கான கோர்ஸ் ஃபீஸே. எங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து அந்த கோர்ஸ் படிக்க வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளாக படிக்க வைக்கிறாங்க. அதில் நான் 2 ஆண்டுகள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புனால தான் நான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இந்த துறையில் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஆமாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் முடித்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். ஓகே, ஆமாம். யூபிஎஸ்சியில் ஆர்கியாலஜிக்கல் இதுக்காகவும். ஆமாம், ஆக்சுவலி சில சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்குன்னு செலக்டட் போஸ்ட் குரூப் ஏ போஸ்ட் யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் அந்த டிப்ளமா எசென்சியல்.
படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த அந்த தகுதி பெற முடியும். அதனால தான் அது எனக்கு கிடைச்சது. இப்போதும் ஆர்கியாலஜி படிப்பதற்கான உதவித்தொகையோட ஸ்டைஃபண்டோட அந்த கோர்ஸ் நடந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது 8,000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறாங்க. மாதம் 8,000 ரூபா உதவித்தொகை கொடுத்து 2 வருஷம் நீங்கள் படிக்கலாம். ஓகே. அந்த 2 வருஷம் படிக்கிறதுல உங்களுக்கு என்னன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து தொல்லியல் இடங்களும் சுற்றி காமிப்பாங்க. ஓ. அதே போல் அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாக இருக்குது. அது பார்ட் ஆஃப் கரிக்குலம். அப்போ தான் நீங்கள் வந்து வெரைட்டியாக பார்க்க முடியும். ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளில போனால் தான் அங்கே இருக்க உங்கள் நார்த் இந்தியன் ஆர்கிடெக்சர், அதே போல் நீங்கள் மகாராஷ்டிராவில் போனால் அந்த புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர், எல்லா வகையான ஆர்கிடெக்சரும் பார்க்கலாம். அதே போல் அங்கு நடக்கின்ற எஸ்கவேஷன்ஸ் மாதிரி பெரிய பெரிய அகழாய்வுகளை பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே படித்த போது தான் நாங்கள் வந்து ராக்கிகடியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி இந்த ராக்கிகடி தான் ஒரு சென்சேஷனல் சப்ஜெக்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ராக்கிகடி கிடைச்ச டிஎன்ஏ தான் இன்றைக்கி வந்து யார் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டமைத்தவர்னு சொல்வதற்கான ஒரு ஆதாரமாக விளங்குது. அந்த இடத்துல பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தனால தான். இந்தியா முழுக்க நீங்கள் ஆய்வுகளை பார்த்துருக்கீங்க. ஆய்வுகள் நடத்தலைனாலும் எல்லா அகழாய்வு நடக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க. அப்படின்னா எந்தெந்த பகுதிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம நாகரிகத்தை தெரிந்து கொள்வதில் அல்லது நம்முடைய வரலாற்று நாகரிகத்தை தெரிந்து கொள்வது இந்தியாவில் எல்லா இடமும் இருக்குங்க. இந்தியா இஸ் அ மல்டி ஃபேசிட்டட்னு சொல்லலாம். என்னென்னா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாகரிகம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனோம்னாலும் ஒவ்வொரு நாகரிகத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூபி, பீகார் பக்கம் எடுத்துட்டோம்னா அங்கே இருக்க பெரிய பெரிய இரண்டாம் அர்பனைசேஷனில், செகண்ட் அர்பனைசேஷனில் உருவாக்கப்பட்ட நகரங்கள்லாம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இண்டஸ்னு சொல்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம். அது என்ன கால அளவு? அது கால அளவு பார்த்தீங்கன்னா அது வந்து கிமு 3000லேருந்து கிமு 1500 வரையும் இண்டஸ் சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட நகர நாகரிகம் வந்து கங்கை சமவெளியில் தான் உங்களுக்கு ஏற்படுது. அதை தான் இதுவரை நம்ம சொல்லிட்டு வரோம், அதான் நம்ம இதுவரையும் படிச்சுட்டு வர்றோம். அந்த கங்கை சமவெளி ஏற்படுகின்ற நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா கிமு 800லேருந்து அது ஆரம்பமாகும். உங்களுக்கு கிட்டத்தட்ட கிபி 500 வரை போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட சமகாலத்தில் நம்ம சமகாலம் தான். அந்த சமகாலத்தை நம்ம இன்னைக்கு தான் இன்னும் நம்ம ஆராய்ச்சி மட்டும் பண்ணிட்டு சங்ககாலத்தை இன்னும் பண்ண வேண்டி இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமயம் தான் புத்த சமயமும் சமண சமயம் நல்லா டெவலப் ஆனது. அந்த இடங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்ராவஸ்திங்கிற இடம் போனீங்கன்னா பெரிய இடம், நேபாள் பார்டர்கிட்ட இருக்குது. அது நம்முடைய உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது, கோரக்பூர் பக்கத்தில். அதே போல் பார்த்திங்கன்னா லும்பினி ஒரு இடம் நேபாளில் இருக்குது, கபிலவஸ்துன்னு சொல்லுவாங்க. அதே போல் சாரநாத் ஃபஸ்ட்டு செர்மன் கொடுத்தது புத்தர் வந்து தன்னுடைய முதல் கொள்கை பரப்பை மேற்கொண்ட சாரநாத். அதே போல் நாலந்தா. அது பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அந்த மானுமெண்ட்ஸை பார்க்கும் பொழுது புத்திஸ்ட் மானுமெண்ட் இவ்வளோ பெரிய மானுமெண்ட்ஸ் இருக்கான்னு நமக்கு தோணும். அந்த வகையான சிறப்பு கொண்ட ஒவ்வொரு பகுதியும் வந்து அத்தகைய சிறப்புகளை கொண்ட ஒரு நாகரிக தன்மைகள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அத்தனையும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சனால தான் நமக்கு வந்து நம்மளும் நம்ம ஏரியாவில் நம்ம பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அதிகப்படியாக உங்களுடைய ஆய்வில் கவனம் பெற்ற ஒரு ஆய்வு வந்து கீழடி ஆய்வு. கீழடி எங்கே தொடங்குறீங்க? அது எப்படி அந்த ஆய்வின் மூலமாக நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று அதுக்கான ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும்ல, ஒரு வெளிச்சம் ஒன்று வந்து. ஏன்னா கீழடிங்கிறது 2015க்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது. மதுரையில் பிறந்தவர், மதுரையை பற்றி தெரிந்தவன் இருந்தாலும் எனக்கு கீழடி பற்றி தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் நார்த் இந்தியாவில் அந்த அகழாய்வுகளை பார்த்த அனுபவம் தான் எங்களுக்கு இந்த ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஒரு டீம் தான் எனக்கு அந்த டீம் வந்து கிடச்சது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் கருதுவேன். நான் தலைமையில் இருந்தேன், எனக்கு 2 தொல்லியல் உதவியாளர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக தொல்லியல் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற முனைவர் வேதாச்சலம் அவர் எங்கள் டீமில் இருந்தார். அப்போ ஏன்னா நீங்கள் நம்முடைய பாண்டியர்களுடைய வேதாச்சலம் சார் போல் வரமாட்டாங்க. அவருடைய ஒர்க்கு அருமையான ஒர்க்கு. அதே போல் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையில் வந்து இந்திய தொல்லியல் துறையில் வந்து அகழாய்வு பிரிவு என்பது மிக முக்கியமான பிரிவு. அகழாய்வு பிரிவுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பிரிவுகள் இந்தியாவில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 5 பிரிவுகள் உங்களுக்கு நர்மதைக்கு மேலே தான். டெல்லியில் 1, பட்னாவில் இருக்குது, புவனேஸ்வரில் இருக்குது, நாக்பூரில் இருக்குது, பரோடாவில் இருக்குது. இந்த நர்மதைக்கு தாண்டி கீழே வந்து ஒரு அகழாய்வு பிரிவும் 2001 வரை ஏற்படுத்தப்படவில்லை. நீங்கள் சொல்கிறது இந்திய தொல்லியல் துறையில் நான் சொல்கிறது. ஆமாம், ஏன்னா இந்திய தொல்லியல் துறை மிக பழமையான நிறுவனம். 1861ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 160 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தோம்னா கணக்கு 165 வயசுக்கு மேலே இருக்கும். ஓகே. அவ்வளோ பழமையான நிறுவனத்தில் அகழாய்வு பிரிவுகள் நார்த் இந்தியாவிலே அதிகம் இருந்தது. அந்த கான்சன்ட்ரேட் அவங்க பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா 2 முக்கியமான சைட்.
ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரம். அந்த சைட்டு பிரிவினையப்போ நம்ம விட்டு பாகிஸ்தானுக்கு போனது தான் மிக முக்கியமான காரணம். உன்னை இழந்தா தான் உன்னை தேடுவோம் ஜென்ரலி. அந்த வகையில் 2 சைட்டு நம்மளை விட்டு போயிடுச்சு. அந்த 2 சைட்டை தேடித்தான் இந்த 5 அகழாய்வு பிரிவுகளும் அங்கே ஏற்படுத்தப்பட்டன. பல அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன, தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த செயல் நம்ம தென்னிந்திய பகுதிக்கு நடக்கும். தென்னிந்திய பகுதிக்கு 2001 தான் வரும். 2001 தான் உங்களுக்கு மைசூரை தலையிடமாக கொண்டு அந்த அகழாய்வு பிரிவை ஏற்படுத்துகிறாங்க. அதில் வந்து எனக்கு ஆதிச்சநல்லூர்லாம் நூற்றாண்டு இல்லை, ஆதிச்சநல்லூர்லாம் தோண்டியிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் 1876 தோண்டியிருக்கார். ஃபெடரர் ஜோகருங்கிறவர் தோண்டியிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் தான், ஜெர்மன் எத்தனாலஜிஸ்ட். அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மானிடவியலை பற்றி அறிவதற்காக அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த அனைத்து பொருட்களையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். நம்மகிட்ட அது கிடையாது, நம்மகிட்ட இதுவரையும் கிடையாது. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரியா பண்ணார். ரியா பண்ணது கொஞ்சம் நம்ம எக்மோர் மியூசியத்தில் இருக்குது, கொஞ்சம் லண்டனில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இந்திய தொழில் ஆய்வுத்துறை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக 2001 தான் அமைக்கிறாங்க. அமைத்து தென்னிந்திய பகுதிக்கு அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கொண்டுடுறாங்க. அதில் வந்து 2013 எனக்கு பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் அலுவ விடலை. அதுதான் மிக முக்கியமாக நான் கருதணும். ஏன்னா நம்ம நார்த்திலே இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கோம். அவ்வளோ வேலை பார்த்தது நம்ம ஏன் நம்முடைய தென்னிந்திய பகுதியை ஒரு மையமாக எடுத்துக்கொண்டு கலாய்வு செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் தான் அந்த ஒரு சின்ன டீம் வந்து பயணித்தோம். பயணித்தது தான் எங்களுக்கு அந்த வைகை நதி நாங்கள் தேடினோம். வைகையில் கிடச்சது எங்களுக்கு 293 இடங்கள் பல வகையான தொழில் லட்சங்கள் கிடச்சிது. அதில் ஒரு இடம் தான் கீழே. இப்போ நீங்கள் தென்னிந்தியா முழுக்க பொறுப்பில் இருந்த ஒருத்தர், ஆனால் வைகை நதி நாகரிகத்தை கண்டறியணும்னு ஆர்வம் எப்போ வந்தது, அல்லது வேறு ஏதாவது? அது பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறைங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது தான். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், இந்த பகுதியில் நம்ம ஆய்வு செய்யணும். ஏன்னா எனக்கு முன்னாடி அந்த துறையில் இருந்தவர் பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவர். அவர் வந்து பெல்லாரியில் வந்து குருகோடுங்கிற இடத்துல வந்து ஆய்வு பண்ணார். ஏன்னா அந்த ஏரியா வந்து அவருக்கு ஃபெமிலியரான இடம். அந்த ஃபெமிலியரான இடம் இருந்தனால தான் அவர் அந்த இடத்த பகுதியை தேர்ந்தெடுத்து ஆய்வு செஞ்சார். எங்களுக்கு ஃபெமிலியராக இருந்த இடம் வந்து நம்முடைய தமிழகம். அந்த தமிழகத்தில் நாங்கள் எங்கேயாவது தேடணுன்னா அது ஒரு குறுகிய காலத்தில் நம்ம பண்ணணும். முழுமையாக நம்ம பெரிய நதிகளை எடுத்தோன்னா நம்ம செய்ய முடியாதுங்கிற காரணத்தில் தான் வைகையை எடுத்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா வைகையை பற்றி சங்க இலக்கியங்கள் போற்றியது போல் வேறு எந்த இலக்கியமும் போற்றியது கிடையாது, எந்த நதியும் உங்களுக்கு போற்றியது கிடையாது. கிட்டத்தட்ட பரிபாடலில் பார்த்திங்கன்னா 29 பாடல் வைகைக்குன்னே ஒதுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெருமை வாங்கி அந்த நதியை பற்றி ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய பேராசிரியர் KV ராமன் அவர்கள் வந்து 1970களில் 75 வந்து அந்த பகுதியை வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 2005 பேராசிரியர் ராஜன் அவர்களும் அந்த பகுதியை வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. இருந்தாலும் சரி நம்ம ஒரு முழுமையான கலாய்வு பண்ணலாம். ஏன்னா முழுமையான கலாய்வு என்பது வந்து நம்ம எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே ஆரம்பித்து கடைசி முடிகிற வரையும் அந்த ஆற்றுப்படுகையை முழுவதையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தலாங்கிற நோக்கத்தில் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அதில் பல இடங்கள் கிடச்சிது. அந்த இடங்களில் தான் ஒன்று கீழே. இப்போ அந்த தென்னந்தோப்பு தான் முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அங்கே கிடைக்கலாம்? அதுதான் மெத்தடாலஜின்னு சொல்கிறது. தொல்லியல் வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து நம்ம ஆய்வு ரீதியாக நம்ம எவ்வாறு ஒரு இடத்தை அணுகுவது என்பதை சொல்லி கற்றுக் கொடுப்பது தான் தொல்லியல். நம்ம ஏன்னா பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான் நிறையா. நம்ம ஆதிச்சநல்லூரும் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி, ஹரப்பாவும் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். ஏன்னா ரயில்வே லைன் போடும் பொழுது தோண்டும் பொழுது கட்டடம் கிடைக்கிது, அதை வைத்து கொண்டு அவர்கள் பயணிக்கிறாங்க. அப்போ தான் நாகரிகத்தின் தொன்மை நமக்கு தெரியுது. அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நம்ம வந்து ஒரு சைட்டை கண்டுபிடிக்கணும். அது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச். ஏன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு நதிக்கரையில் எங்கே வேணாலும் சைட் இருக்கலாம். அந்த பொதுவாக நாகரிகங்கள் நதிக்கரையை இருக்குங்கிறதுனால அதை ஒட்டி நதிக்கரையில் தான். நதிக்கரை தான் உங்களுக்கு வந்து மனிதன் முதல்ல வந்து செட்டில் ஆனது வந்து நதிப்படுகையில் தான். அவனுக்கு விவசாயத்துக்கான நீர்வளம் தேவை. அந்த விவசாயம்தான் முதல்ல மனிதன் வந்து தோற்றுவித்த ஒரு தொழில். ஏன்னா வேட்டையாடுதலேருந்து மாறி உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு செட்டில்மெண்ட் உருவாக்குறான்னா அவனுக்கு இந்த நீர்வளம் தேவை. அந்த நீர்வளத்தை பயன்படுத்தி தான் விவசாயத்தை பெருக்கணும். அப்போ நதிப்படுகைகள் தான் பெரும்பாலான நாகரிகங்கள், எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாகரிகங்களும் தோன்றியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து நதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நதிக்கரைகளை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு கிடைக்கிது. வைகையில் இப்போ அந்த தென்னந்தோப்பில் இப்படி ஒரு படுகை இருக்கலாம் அப்படின்றதுக்கான யாராவது குறிப்புகளா இல்லை உங்களுக்கு யாராவது? குறிப்புகள்லாம் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் பயணிக்கும் பொழுது அங்கே பணிபுரிஞ்ச கீழடி பள்ளியில் பணிபுரிஞ்ச பாலசுப்ரமணியன் ஒரு ஆசிரியர் இருந்தார், வரலாற்று ஆசிரியர்.
அவருக்கு வந்து அவருடைய மாணவர்கள் வந்து கிணறு தோண்டும் பொழுது எங்கள் தோட்டத்தில் சில பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு, அந்த பள்ளியிலேயே காட்சிப்படுத்தியிருக்காரு. அதோடு இல்லாமல் அன்றைக்கு இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தமிழக தொல்லியல் துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு அதற்கு மேல் அவர்கள் ஆய்வுக்கு செய்யலை. ஆய்வு செய்வதற்கான முன்னெடுப்பு எதுவும் செய்யாமல் அது ஒரு சங்ககால சார்ந்த ஒரு பொருட்களாக தான் இருக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை அவரை நாங்கள் அந்த கலாய்வின் போது அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிது. அவரை சந்திக்கும் பொழுது சொன்னார், 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இடத்த கேட்டால் எனக்கு தெரியுமான்னு கேட்டார். ஓகே. 40 வருஷத்துக்கு முன்னாடி 1976 அவர் பார்த்த இடத்த 2013 நாங்கள் வந்து கலாய்வு செய்யும் பொழுது போய் கேட்கும் பொழுது அவருக்கே தெரியல. அப்போ அது வந்து அப்போ தென்னந்தோப்பாக கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரும் புஞ்ச காடு. இன்றைக்கி தென்னை மரங்கள் வைத்து தென்னந்தோப்பாக மாறி இருக்கே தவிர அந்த இடங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியல. எங்களுக்கு அந்த அந்த சமயத்தில் அவரோட உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் ஒரு மகாராஜாங்கிறவர். அந்த தென்னந்தோப்புலேருந்து அவர் தேங்காய் எடுத்துகிட்டு வருவார். அந்த டிரைவர் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட பொழுது, நீங்கள் இந்த ஓட்டாஞ்சில்லி அந்த பானை உடலை பற்றிலாம் கேட்குறீங்க, அவர் திலீப் கான் ஒருத்தர் இருக்கார் அந்த தோப்பில், அவர் இடத்துக்கு போங்க, ஆனால் அவர் தோப்பில் இந்த பானை உடை தான் கிடைக்கும் சார்பார். கிடைக்கும் சார் சொன்ன உடனே தான் எங்களுக்கு அந்த குழு தட்டி அங்கே போனோம் நாங்கள். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்ச ஆமாம் இதுதான் இடம்னு. ஏன்னா இன்றைக்கி அது வந்து தென்னந்தோப்பாக மாறிடுச்சு. ரைட். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னந்தோப்பே கிடையாது. அது வெறும் புஞ்சக்காடு, புஞ்ச மேடாக தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து வடக்கு மேடு தான் சொல்கிறாங்க. ஓகே. வடக்கு மேடுன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி தென்னை மரம் வச்சு அதை பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தென்னை மரத்தை பற்றி நம்ம வேளாண்மை துறையிட்டே நாங்கள் கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 35 40 வருஷம் தான் சார் அந்த தென்னை மரத்தோட வயசுன்னு சொன்னாங்க. ஓகே. அப்பொழுது தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அதே போல் அந்த நிலத்தில் ஒருத்தர் வயதான ஒருத்தர் இருக்கார், சோனைங்கிறவர், இன்னும் அந்த இடத்துல ஓனராக தான் இருக்கார். அவருக்கு இன்றைக்கி 90 வயசு இருக்கலாம். அவர் சொன்னார், நான் இருந்தபோது இது இந்த புஞ்சக்காடுன்னு சொல்லுவோம், வடக்கு திடல்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய மேடு. ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள்லாம் வச்சுருக்கோம், தென்னை மரம் வச்சுருக்கோம், ஆனால் இந்த ஊர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். பட் அவரோட இடத்துல தான் தோண்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. கீழடி வரலாறை வந்து ஒரு வாகன ஓட்டுநர் மூலமாக தான். ஆமாம், இதுதான் இயற்கை. என்றைக்குமே நாங்கள் வந்து தேடி பயணிப்போம். தேடி பயணிக்கும் பொழுது கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு ஒற்றுமையும் இருக்குது. நீங்கள் ஆசிரியர் பற்றி சொன்னீங்க, பாலசுப்ரமணியன் ஒரு ஆசிரியர் சொன்னார் அப்படின்னீங்க. கிட்டத்தட்ட சிவக்கலையில் அந்த நெல்மணி இருக்கிறது ஒரு வரலாற்று ஆசிரியர் தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சில ஆர்வம் உள்ளவர்கள் வந்து சேகரித்து வைக்கிறாங்க சார். ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நாங்கள் போனோம்னா ஒரு ஊருக்கு எக்ஸ்ப்ளோரேஷன்னு போவோம். அதுக்கு ஜென்ரலி எக்ஸ்ப்ளோரேஷன் போனால் அந்த ஊரில் இருக்க பெரியவங்களை தான் கேட்போம். அவங்க பெரியவங்களுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு எழுத்து இருக்குங்க சார், படிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்குது சார், அது படித்தா அது பூதம் எழுதியிருக்கும் சார்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு கல்வெட்டுன்னு தெரியாது பேசிக்கலி. அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து தான் நாங்கள் இந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணுவோம். லொக்கேட் பண்ண பிறகு தான் நாங்கள் வந்து சயின்டிஃபிக்கலி அதை வந்து மெஷர் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து ஹேபிடேஷன் சைட்டா, ஹேபிடேஷனாக ஒரு வாழ்விட பகுதியாக இல்லை என்றால் அது புதைப்பிடமா என்பதை வந்து முதல்ல கணித்த பிறகு தான் அதுக்கான மற்ற வேலைகள் நாங்கள் தொடங்குவோம். அந்த எவ்வளோ பரப்பளவு இருக்குது. கீழடி வாழ்வியல் பகுதியாக இருந்தது. அது வாழ்விட பகுதி. ஏன்னா ஆதிச்சநல்லூர் புதைப்பிட பகுதி. ஏன்னா வாழ்விட பகுதி தான் வாழ்க்கை இயற்கையிலே முக்கியம். ஏன்னா அகலாய்வு செய்யணுன்னா புதைப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடங்கு தான். ஒரு மனிதனுடைய இறுதி காலத்துக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். அதில் வந்து இந்த சடங்கு முறை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர, வாழ்விடத்தில் தான் இந்த இடம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு வளர்ந்தது, எவ்வாறு இந்த இடம் அழிந்தது என்பதற்கான செய்திகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அபேண்டன் மவுண்ட்னு சொல்லுவாங்க, விடுபட்ட இடங்கள், அதாவது பேச்சில்லா ஊர்னு சொல்லுவாங்க, ஊரை விட்டு வெளில போயிருப்பாங்க. அந்த பெரிய பெரிய மேடுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொல்லியல் மேடுகளாக இருக்கும். அந்த தொல்லியல் மேடுகளை உங்களை ஆய்வு செய்யும் பொழுது தான் எப்படி வளர்ந்ததுங்கிறதுக்கான நமக்கு முறையான மண்ணடுக்குன்னு சொல்கிற அந்த லேயர் ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கல் பிரகாரம் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் ஒரு கால அளவை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஹரப்பனை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா, ஹரப்பனுடைய கால அளவு வந்து கிமு 3000 கிமு 1500 சொல்கிற ஒரு 1500 ஆண்டு காலத்தை வந்து கட்டமைக்கிறது வந்து அந்த லேயர்ஸ் தான். எப்படி கிமு 3000ன்றப்போ நம்ம ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளாக நாகரிகம் படைத்த மக்களாக நாம் இந்திய பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். அதுதான் உண்மை. கால அளவை நிர்ணயிக்கிறதுல எதெல்லாம் கணக்கீடாக வைக்கிறது? ஒன்று அறிவியல் முறையாக ஒன்று சொல்லுவாங்க, கார்பன் டேட்டிங். ஆமாம்.
இலக்கிய சான்றுகள் ஆமாங்க. அதுவும் இருக்குது, ஆமாம். தொல்லியல் சான்றுகளாகவும் ஆமாங்க. இருக்கணும். இப்போ எதை வச்சு நம்ம அந்த ஏன்னா கால ஆக்சுவலி ஆர்கியாலஜிங்கிறது மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட். அது தனியாக இயங்காது. அதில் வந்து இலக்கியம் வேணும், அறிவியல் வேணும், நாணயங்கள் வேணும், கல்வெட்டுத்துறையும் வேணும். அனைத்தும் சேர்ந்தது தான் தொல்லியல். அனைத்தையும் சேர்ந்தால் தான் நீங்கள் வந்து முழுமையான ஒரு காலத்தை வந்து கணிக்க முடியும். நீங்கள் அகழாய்வு செய்கிறீங்கன்னா அகழாய்வில் வந்து மண்ணடுக்குகள் மிக முக்கியம். அந்த மண்ணடுக்குகளை வச்சு நம்ம ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனில் எப்படி மேன்மேட் ஃபார்மேஷன் வந்திருக்குன்னு அதை கணித்து அது ஒரு வகையால் லேயராக நாங்கள் வகுத்து அதை வந்து காலக்கணிப்பு செய்கிறது ஒரு முறை. இன்னொன்று வந்து அந்த லேயர்லேயே நமக்கு கிடைக்கின்ற கார்பன்னா பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல் தான் கார்பனாக நீங்கள் டேட் பண்ண முடியும். இன்ஆர்கானிக் மெட்டீரியலை கல்லையோ மண்ணையோ நீங்கள் டேட் பண்ண முடியாது. ஒரு உயிர்ந்த ஒரு பொருள் மக்கி கிடந்தால் அதுலேருந்து நம்ம டேட் பண்ணலாம். அந்த மாதிரி கார்பன் எலிமெண்ட்ஸ் கிடைக்குதா, கரிப்பொருட்கள் கிடைக்கின்றனவா, எலும்பு பொருட்கள் கிடைக்கின்றனவா, அதெல்லாம் தேடி அதில் எந்த கால அளவில் எந்த லேயரில் கிடைக்கிதுன்னு எடுத்து அதை வந்து சயின்டிஃபிக்காக டேட் பண்ணுறது இன்னொரு முறை. இன்னொன்று வந்து கல்வெட்டுகள் வச்சு சில இடத்துல கல்வெட்டுகள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணுன்னா எங்கே பார்த்தாலும் பானையில் எழுதுகிற எழுத்து முறை கிடைக்கும். அந்த பானை எழுத்து முறைகள் வடிவம் எவ்வாறு வளர்ந்தது என்பதை வச்சு கூட காலத்தை நம்ம கணிப்போம். அதே போல் நாணயங்கள் கிடைக்கும். நாணயங்களில் இருக்கிற பெயர்களை வைத்துக்கொண்டு அந்த காலத்தை கணிப்பது. இந்த பல வகையான முறைகளில் தான் அந்த காலத்தை கணித்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டேட்டை நம்ம கொண்டு வர்றோம். ஓகே, நம்ம வந்து மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு பேசும்போது இப்போ அறிவியல் பூர்வமான இந்த நிரூபிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குல்ல, பொருணை நதி நாகரிகம் தான் இப்போ சமீபமாக நம்ம வந்து 3600-500 ஆண்டுகள் அப்படிங்கிறத கார்பன் டேட்டிங்கில் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. சிவகலையில் கிடைச்ச அந்த நெல்மணி தான் அதுக்கான வாய்ப்பாக இருந்ததுன்னு. இப்போ அதை 3500ஓட நம்ம சுருக்க வேண்டியிருக்கா, இல்லை அதையும் தாண்டி? இல்லை, நம்ம 3500ஓட சுருக்கிறது வந்து என்னை பொறுத்தளவு தவறுன்னு சொல்லுவேன். அதை வந்து முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஏனென்றால் ஒரு நெல்மணியை வச்சு நம்ம காலத்தை வந்து நிர்ணயிக்க முடியாது. அதுதான் புதைப்படத்துக்கும் வாழ்விடத்துக்குள்ள வித்தியாசம். அது புதைப்படங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் லேயர்ஸை பார்க்க முடியாது. ஏன்னா புதைப்பு முறை வந்து ஒரு புதைப்பு முறை ஏற்படுத்தியிருப்பாங்க, பல புதைப்பு முறைகள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால் புதைப்பு முறையில் கிடைக்கின்ற கார்பனை விட வாழ்விட பகுதியில் கிடைக்கின்ற கார்பன் தான் இன்றைக்கி முக்கியம் நமக்கு. ஏன்னா வாழ்வியல் பகுதியில் தான் நீங்கள் கார்பன் எடுக்க முடியும். எடுத்தோம்னா கீழேருந்து மேலே வரையும் எவ்வளோ கிடைக்குதுங்கிற கார்பன் சாம்பிள்ஸ் எடுத்து அது டேட் பண்ணும்பொழுது தான் ஒரு சீக்வன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு சிங்கிள் டேட்டை வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது இது 3500, அது பின்னாடியும் போகலாம். அந்த நெல்மணி ஏனென்றால் அந்த பானையில் அந்த இறந்த மனிதனுக்காக அப்பொழுது அந்த நெல்மணியை அறுத்து அன்றைக்கி வச்சுருக்காங்க. அவனுக்கு முன்னாடியும் யாராவது இறந்துருப்பான். அந்த பரியல் என்னன்னு நமக்கு தெரியாது. அதற்கு பின்னாடியும் இறந்துருப்பான். அந்த பரியல் என்னன்னு தெரியாது. அதுக்கு தான் கால அளவு என்றைக்குமே செய்யும் பொழுது ஒரு புதைப்படத்தை தவிர்த்து வாழ்விட பகுதியில் செய்ய வேண்டும். ஏன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேட்டிங் வந்து வாழ்விட பகுதியில் செய்கிறாங்க. வாழ்விட பகுதியில் செய்யும் பொழுது தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா அமையும். எவ்வாறு நாகரிகம் வளர்ந்ததற்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கும். இப்போ கீழடியில் அப்படி நம்ம கார்பன் டேட்டிங் இருக்குது சார். அதான் கீழடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 88 சாம்பிள் கிடச்சிது. நாங்கள் 88 சாம்பிள் எடுத்தோம். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடச்சது 23 சாம்பிள் ஆய்வு செய்வதற்கு. அவ்வளோதான் எனக்கு கிடச்சிது. அதில் 10 சாம்பிள் தமிழக தொல்லியல் துறை எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. மிச்சம் 8 சாம்பிள் வந்து எங்களுடைய இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையும், 5 சாம்பிள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நம்ம இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குது, ஆக்சிலேட்டர்ஸ், அங்கே பண்ணோம். ஆனால் அது உடனே செய்தால் தான் அதுக்கு மரியாதை இருக்கும். ஏன்னா கண்டாமினேட் ஆகிடும். உங்களுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா கண்டாமினேட் ஆகிடும். அந்த சாம்பிள்ஸை உடனே எடுக்கணும். அந்த சாம்பிள்ஸ் எடுக்கின்ற முறையும் ஒரு நுணுக்கமான முறை. உங்களுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாத உங்களுக்கு சூரிய ஒளிக்கு படாமல் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது தான் உண்மையான டேட்ஸ் நம்ம அரைவ் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்பு கீழடியில் இருக்குதுன்னு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கீழடியில் அந்த ஆய்வு பற்றி நீங்கள் ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணீங்க. ஆமாம், அந்த அறிக்கை வெளியாகி விட்டதா? அது அறிக்கை இன்னும் வெளியான மாதிரி தெரியல. இல்லை, அது இன்னும் வரலை. கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆய்வறிக்கை. அது வந்து வெளியிடணும். வெளியிடுறது என்னுடைய கடமை வந்து ஆய்வறிக்கையை தயாரித்து கொடுப்பது. நான் கொடுத்து விட்டேன். அது முழுமையான தரவுகளை கொண்டிருக்கு. இது இந்த இடம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது, என்னென்ன முறையில் அகழாய்வு நாங்கள் செஞ்சோம், அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைத்துள்ளன, அந்த மண்ணடுக்குகள் எவ்வாறு உள்ளன, அந்த மண்ணடுக்குகள் மூலம் எவ்வாறு நாங்கள் காலக்கணிப்பு செஞ்சுருக்கோம், அதை எப்படி அறிவியலோடு ஒப்பீடு செய்திருக்கோம், எந்தெந்த நிறுவனங்கள் நாங்கள் அறிவியலோடு ஒப்பீடு செய்திருக்கோம், அத்தனை குறிப்புகளும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஃபைனல் ஃபைண்டிங் என்ன? ஃபைனல் ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா
ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அடையாளம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரையும் நகர நாகரிகம் இருந்ததற்கான அடையாளங்கள் நம்ம இன்னும் நம்ம சரிவர புரிஞ்சிக்கலை. அதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மகிட்ட அரிக்கமேடு கிடச்சிருக்கு, காவிரி பூம்பட்டினம் போன்ற இடங்கள்லாம் கிடைத்திருந்தாலும் சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்காங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா சங்க இலக்கியங்களில் வந்து உங்கள் விரிவான நகரங்களை பற்றி, அதனுடைய வணிக தொடர்புகள், உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஆனால் அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரை நம்ம எடுக்கலை. அதற்கு பேசிக் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது கண்டினியூவஸ் செட்டில்மெண்ட்டில் இருக்குது. இந்த பகுதிகள் வந்து தொடர்ந்து, மதுரைன்னா மதுரை கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளாகவும் 6000 ஆண்டுகளாக இங்கே இயங்கி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் தோண்டி ஆய்வு செய்ய முடியாது. ஏன்னா மதுரையுடைய காலம் யாருக்குமே தெரியாது எத்தனை ஆண்டுகள். அந்த மாதிரி ஒரு கண்டினியூவஸ் செட்டில்மெண்ட் இருக்கிறனால நமக்கு ஹேபிடேஷன் சைட் கிடைக்கிறதில்ல. கீழடி போன்ற ஒரு அபேண்டன் சைட்டு கிடைக்கும் பொழுது தான் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம கொரிலேட் பண்ண முடியும். வாழ்விட பகுதியாக இருந்திருக்கு, அதே போல் நகரமாக இயங்கி கொண்டிருக்கிறதுனால நம்மளால் செய்ய முடியல. ஆனால் கீழடி போன்ற ஒரு இடங்களும் நமக்கு இருக்கின்றன. விடுபட்ட இடங்களும் நம்ம விட்டு மக்கள் அந்த இடத்தை விட்டு இந்த ஃபைண்டிங்ஸை வெளியிடுவதில் ஏன் இவ்வளவு தாமதம்? இப்போ ஃபைண்டிங்ஸை வெளியிடணும். அது வந்து மக்களுக்காக செய்யப்பட்ட சேவை பணியை தவிர இது வந்து யாருக்கும் பொதுவானது கிடையாது. நான் ஒரு ஆய்வாளன். என்னுடைய ஆய்வை வந்து விமர்சனம் செய்வதற்கு 1000 பேருக்கு உரிமை உண்டு. என்னுடைய நீ தகுதி உள்ளதா இல்லையான்னு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏனென்றால் ஆய்வாளர்கள் அவர்களுடைய முன் அனுபவத்தை வைத்து தான் ஆய்வு செய்கிறாங்க எல்லாத்தையும். அந்த ஆய்வை வந்து வெட்டிங் செய்கிறதுங்கிறது தப்பு. அதை வந்து விமர்சன பார்வைக்கு உட்படுத்தலாம். உங்களோட ஆய்வறிக்கையை இப்போ வந்து அது மேலே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு, ஆமாம், தென்னிந்தியாவை எவ்வளோ தூரம் தெரியும், இல்லை தமிழ்நாட்டை எவ்வளோ? அது தென்னிந்தியாவை தெரிஞ்சவர் தான் நீங்கள் கொடுக்கணும். தென்னிந்தியாவை தெரியாத கொடுத்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவருக்கு. ஏன்னா என்னை வந்து அயோத்தியா எக்ஸ்கவேஷனை போய் பார்த்துட்டு சொன்னால் எனக்கு தெரியாது, நான் பண்ணலை. ஆய்வு பண்ணவர்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். ஆய்வு பண்ணவர்களுக்கும் ஆய்வு சம்மந்தப்பட்டவர்களுக்கும் அதை அறிக்கை கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அவங்க ஆனால் பேசிக்கலி வெட்டிங்கிறதே ஒரு தவறான வார்த்தை. என்னை பொறுத்தளவு வெட்டிங்கிறது தவறான வார்த்தை. ஏனென்றால் நீங்கள் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பார்க்கலாம், அதை தவிர வேறு எதுவும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முடிவு வந்து ஆய்வாளனுடையது. அந்த முடிவை மாற்றுவதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அந்த முடிவை நீங்கள் விமர்சனம் செய்யலாம். விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அது வெளியிட்டால் மட்டும்தான் விமர்சனம் விமர்சிக்கவே முடியும். ஆமாம், வெளியிட்டால் தான் விமர்சிக்க முடியும். அதற்கு முன்னால் ஏன் காலம் தாழ்த்துகிறார்கள் என்பதற்கு பதில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை தான் பதில் சொல்லணும். கீழடி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி 2 வகையில் முக்கியமாக இருக்குது. ஒன்று, அது ஒரு வாழ்விட பகுதியாக இருந்ததுங்கிறதும், நகரம் சார்ந்து இயங்கியிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டுக்கான அடையாளங்களில், வரலாற்று அடையாளங்களில் அல்லது பண்பாட்டு கூறில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது காலதாமதம் படுத்தப்பட்டதுங்கிறது ரொம்ப எனக்கு அது எனக்கே வேதனையாக தான் இருக்குது. தாமதம் செய்வது வந்து மிக மிக தவறு, செய்யக்கூடாது. ஏன்னா அறிக்கை வந்தால் தான் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அடுத்த அகலாய்வுக்கு நம்ம போகிறதுக்கான. ஏன்னா கீழடி மட்டுமே ஒரு இடம் கிடையாது. நம்ம ஹரப்பா மோந்தாரம் மட்டும் வச்சுருந்தா மற்ற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். கீழடி போன்ற பல இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, தென்னிந்திய பகுதியில் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். இப்போ தமிழ்நாடு தெரியும், தென்னிந்தியா உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே கூட நிலப்பரப்பில் இந்த அகழாய்வுகள் நடந்து. ஆமாங்க. ஆனால் நீங்களே சொன்னது போல் இப்போ பூம்புகாரில் நடந்த ஆய்வுகள் அதுக்கப்புறம் மேற்கொள்ளப்படலை. அதில் என்ன சங்கடம், அது நடைமுறை சிக்கல்கள் இருக்கா? நிலப்பரப்பு ஆய்வில் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்கும். ஆனால் அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜியில் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பர்டைஸ்ட் ஆகலை. ஏன்னா கடலில் மூழ்கி நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப சிரமமான ஒரு கடினமான ஒரு பணி. அதற்கான எக்ஸ்பர்டைஸ் இன்ஸ்டிடியூஷன் நம்மகிட்ட கிடையாது இது வரையும். ஏன்னா கோவாவில் இருக்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி அவங்க ஒரு சில ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கடல் மாற்றங்களை வந்து பார்த்துருக்காங்க. அங்கேயே ஒரு தொல்லியல் பிரிவு இருந்திருக்கு. அவங்களும் சில காவிரி பூம்பட்டினத்தினுடைய எச்சங்கள், கட்டட அமைப்புகளே. ஆமாம், ஏன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபிங்கிற கோவா நிறுவனமே கடல் அமைப்பு மாறுதலில் வந்து ஏற்கனவே ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கடல் எல்லைகள் மாறி இருக்குது. இன்றைக்கும் அன்றைக்கி இருக்க வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்த பகுதி. இலங்கையும் இந்தியாவும் ஒரு காலத்தில் சேர்ந்த பகுதி. ஆனால் இன்றைக்கி வந்து தீவா இலங்கை நிற்குது, நம்ம பகுதி இந்திய பகுதி தனியாக இருக்குது. ஆனால் சேலோ வாட்டர்னு சொல்லுவோம். அந்த பாக் ஸ்ட்ரையாட்னு சொல்லுகின்ற பாக் ஜலசந்தி பார்த்திங்கன்னா ஒரு சேலோ வாட்டர் தான். இன்றைக்கி தான் நம்ம மணல் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் சாண்டியூன் ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த ஒரு பகுதி. அந்த மாதிரி கடலியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் காவிரி பூம்பட்டினம் இருந்தப்போ சுனாமி போன்ற அலைகள் வந்து தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அந்த சுனாமி அலைகளில் அந்த நகரம் அழிக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்டிருக்கும்.
பட் அது பற்றி ஆய்வு செய்வதற்கான நிபுணத்துவம் நம்மகிட்ட தேவை. ஆனால் அந்த நிபுணத்துவத்துக்கு நம்ம வந்து வெளிநாடுகளை நாடி நிற்கிறோம். ஓகே. அதனால தான் நம்மளால் அதை செய்ய முடியல. இப்போதைக்கு இந்தியாவில் வந்து நிலப்பரப்பில் நடத்தக்கூடிய அளவுக்கான ஆய்வுகள் கடல் பரப்பில் கடல் பரப்பில் இல்லை, கம்மியாக தான் நடத்துகிறோம். ஏன்னா அதுவும் நம்ம வரலாற்றை அறிந்து கொள்வதில் ஆமாம், அது முக்கியமாக தேவை நமக்கு. அது வந்து செய்வதற்கான ஆய்வுகளை முன்னெடுப்பு செய்யணும் இனிமேல் வருங்காலத்தில். தமிழ்நாட்டிலையுமே கூட நிறைய மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆய்வுகள் நிறைய நடக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பாண்டிய தேசத்தினுடைய ஆய்வுகள் நடக்குது. சோழ தேசத்தில் ஆய்வு பண்ணுறதுக்கான இடமே இல்லை சார், அது பண்ணணும். அது செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா காவேரிங்கிற நதி பார்த்திங்கன்னா ரெகுலர் செடிமெண்டேஷனில் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் ஆனதான் நம்மளுடைய தஞ்சை பகுதி. ஏன்னா பல ஆண்டுகளாக வந்து அது கொண்டு வந்த வண்டல் பகுதியை வந்து சேமித்து தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய செடிமெண்டேஷன் உருவாகிருக்கு. அங்கே சைட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி கூட பேராசிரியர் செல்வகுமார் ஒரு இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வில் அவர் சொல்கிறாரு, நமக்கு இரும்பு காலத்திலிருந்து மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கிடைக்கின்றன. ஆனால் நாம் ஆழமாக தோண்ட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் செடிமெண்டேஷன் வந்து ரெகுலராக வந்து அந்த பகுதியில் வந்து உருவாகியிருக்கு. அந்த செடிமெண்டேஷன்னால் சைட்டை கண்டுபிடிக்கிறது வந்து மிகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை செய்யலாம், செய்ய முடியாது என்பது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கின்ற பழமையான எல்லா ஊருக்கும் கீழேயும் கண்டிப்பாக ஒரு புதைந்த நகரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த புதைந்த நகரத்தை நாம் தோண்டி எடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். ஓகே. அப்பொழுது தான் நமக்கு எல்லா பகுதியிலும் நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா தமிழகத்தில் இருக்க எல்லா பகுதியிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொல்லியல் எச்சங்கள் நிறையா இருக்குது. அந்த தொல்லியல் எச்சங்களை கிளாஸிஃபை பண்ணணும். கிளாஸிஃபை பண்ணிட்டு நம்ம ஜென்ரலி பார்த்தோம்னா பரியல் சைட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் என்னுடைய வேண்டுகோளாக வைப்பது என்ன சொல்கிறேன்னா, பரியல் சைட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு வாழ்விட பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்விட பகுதி கிடச்சிட்டா வாழ்விட பகுதி நீங்கள் தோண்டி அதுக்கப்புறம் அதுக்கான பரியலை நீங்கள் தோண்டிங்கன்னா முழு விவரமும் கிடச்சிரும். கீழடி அதனால தான் முழுமையாக நிற்கிது. கீழடி வந்து வாழ்விட பகுதியும் தோண்டப்பட்டிருக்கு, அது பக்கத்தில் இருக்க புதைப்படமான கொந்தகமையும் தோண்டியிருக்காங்க. அதான் கீழடியிலிருந்து கிடைத்த அந்த எச்சங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நம்ம வந்து என்னெல்லாம் கண்டறிஞ்சிருக்கோம்? ஒரு வணிகம் நடந்திருக்குதா? இல்லை, ஒரு கீழடி ஆதாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அடிப்படை கூறுகளான கட்டிடங்களை முதல்வளைக்கு இருக்குது. அதான் இது நாள் வரை நம்ம அரிக்கமேடு கட்டிடங்களோ காவிரி பூம்பட்டின கட்டிடங்களோ நமக்கு நகரங்கள் இருந்ததற்கான அறிகுறியை முழுமையாக தரலை. ஆனால் கீழடி நாகரிகம் வந்து முழுமையான ஒரு ஆதாரத்தை தருது. நகரங்கள் இருந்திருக்கின்றன, அது தொழிற்சாலைகளாகவும் இருந்திருக்கின்றன, வாழ்விடப் பகுதி மக்கள் வாழ்ந்த பகுதிகளாகவும் இருந்திருக்கின்றன. பல வகையான கால்வாய் முறைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மூடிய கால்வாய், திறந்த கால்வாய், அதே போல் சுடுமண்ணால் செய்யப்பட்ட கால்வாய், மிக நீண்ட காரிடார்னு சொல்லப்பட்டிருக்கின்ற நீண்ட தாழ்வாரம், நீண்ட கட்டிடங்கள், செவ்வக வடிவ கட்டிடங்கள், மல்டி ஃபேஸ் சொல்கிற பல அடுக்குகளை கொண்ட பல காலகட்டத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள்லாம் கிடச்சிருக்கு. இதை தவிர அங்கே கிடச்ச தொல்பொருட்கள் தான் மிக வியப்பான தொல்பொருட்கள். ஏனென்றால் கீழடியில் வந்து என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அங்கே வந்து அது இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருந்திருக்குமான்னு கேட்பாங்க. இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏனென்றால் ஒரு நகரம் வாங்கும் திறன் படைத்த நகரமாக இருந்திருக்கு. பொருட்கள் வந்து அங்கு கிடைத்த தொல்பொருட்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, தொல்பொருட்கள் அனைத்தும் வெளியே செய்யப்பட்டுள்ளது, ஆனால் அதை வாங்கி பயன்படுத்திய ஒரு சமுதாயமாக இருந்துள்ளது என்பது தான் கிடச்சிருக்கு. ஏனென்றால் ஒரு பொருள் அங்கே செஞ்சாங்கன்னா அதோட ரா மெட்டீரியல் கிடைக்கும், இல்லைன்னா அதோட வேஸ்டேஜ் கிடைக்கும். அந்த ரெண்டுமே அங்கே கிடைக்கல. கீழடியில் வந்து முழுமையாக தான் பொருள் கிடைக்கிது. எல்லா மணிகளோ அணிகலன்களோ எந்த இரும்பு பொருட்களோ பானைகளை தவிர அனைத்து பொருட்களும் முழுமையாக கிடைக்கின்றன. அதற்கான மூலக்கூறுகளும் கிடைக்கல, அதற்கான வேஸ்டேஜும் வீணான வேறு பகுதியில் இன்றைக்கி இருக்க நம்ம சென்னையாக நினச்சிக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே எல்லா பொருட்களும் வந்து சேருகின்றன, ஆனால் தயாரிப்புகள் எல்லாம் வெளில இருக்குது. அதுபோல் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நகரமாக இருக்குது. இப்போ வணிகர்கள் நிறைய இருந்திருக்கும். வணிகம் கண்டிப்பாக வணிகர்கள் நம் உள்நாட்டு வணிகத்தோடு அல்லாமல் கடல் கடந்து அழகன்குளம் வழியாக ரோமானிய நகரங்களுக்கும் வணிகம் போயிருப்பதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி வர்ற இலக்கியங்கள், நம்மளை சொல்கிற இலக்கியங்களுக்கு வந்து மிக முக்கிய ஆதாரமாக விளங்குது. கொற்கையில் பாண்டியர்கள் அப்போ வந்து அது ஒரு துறைமுகமாக பயன்படுத்தியிருக்காங்க. வணிகம் கொற்கையும் பயன்படுத்தியுள்ளார்கள், அழகன்குளமும் அதை விட முக்கியம். உங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கடலில் கலக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த துறைமுகங்களை ஏற்படுத்துவாங்க. அது இயற்கையாகவே அமையும். ஓகே. ஏன்னா உங்களை அந்த படகுகளையோ கப்பலையோ நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். அரிக்கமேடும் அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அதே போல் நீங்கள் விசாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹார்பர்ஸ் தான். இன்றைக்கி தான் நம்ம மேன்மேட் ஹார்பர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்பர்ஸ் வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் வந்து இயற்கை சார்ந்து தான் உங்களுக்கு அந்த துறைமுகங்கள் அமைந்திருந்தன.
ஆனால் நதிகள் சேர்ற இடத்துல இந்த இயற்கையான துறைமுகம் அமைந்த காலத்தில் அழகன்குளம் என்ற ஒரு துறைமுகம் நகரம் ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக இருந்திருக்கணும். ஆனால் அகலாய்வு நம்மளால் நீங்கள் இப்போ வந்து தொல்லியல் ஆய்வு அல்லது அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் அப்படின்றதுலேருந்து ஒரு காலகட்டத்தை நம்ம கணிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னதாகவே லட்சக்கணக்கான வருடங்களே நீங்கள் வந்து தமிழ் பண்பாட்டுக்கான தொடக்கம்னு சொல்றீங்க. அது என்ன அடிப்படையில்? ஆமாம், ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கற்கால காலத்திலிருந்து மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் நம்ம தமிழ்நாடு தான் கிடைக்கிது. குறிப்பாக வந்து அத்திரம்பாக்கம் தான் மெட்ராஸ் ஹேண்டாக்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். 2 இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவிலே இப்போ புகழ்பெற்றது. சென்னை கைக்கோடாரிகளும் சோகான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்பட்ட காஷ்மீர். அந்த 2 பகுதியிலும் தான் ஹோமோ எரெக்டஸ் காலத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து ஒரு மனிதனுக்கு முந்திய ஒரு மனிதன். ஏன்னா ஹோமோ எரெக்டஸ்னால் நிமிர்ந்த மனிதன் பேர். அவன் முழுமையான மனிதன் கிடையாது. அந்த நிமிர்ந்த மனிதன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கோடாரிகள் இந்த பகுதியில் கிடைக்கின்றன. அவர்கள் இந்த பகுதியில் இருந்துள்ளதற்கான ஆதாரம் கிடைச்சது. அது ஃபஸ்ட்டு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் தான் எடுத்தாங்க. 1861 தான் இதை எடுத்தாங்க. ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட்டுங்கிறவர் தான் முதல்ல பல்லாவரத்தில் அந்த ஸ்டோன் டூல் எடுக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்திலிருந்து மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற ஒரு இன்றைய மனிதர்கள் தோன்றிய பிறகு அவர்கள் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறி அவர்கள் இந்திய பகுதிக்கு வந்து அவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் நுழைஞ்சு அவர்களுடைய ஜெனட்டிக்கல் கேரக்டர் வந்து ஜெனட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம உசிலம்பட்டியில் இருக்க விருமாண்டிங்கிறவர்கிட்ட இருக்குது. அந்த விருமாண்டி என்பவர் வந்து டெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மனிதனுடைய ஜெனட்டிக் கேரக்டர் இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜெனட்டிக்கல் கேரக்டர் தான் இயர்லியஸ்ட் கேரக்டர். அவர்கள் இன்றைக்கி இந்தியாவில் வந்து 5% இருக்காங்க அந்த மக்கள். ஓகே. அதை வந்து பேராசிரியர் பிச்சப்பன் தான், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பேராசிரியர் பிச்சப்பர் தான் அதை ஆய்வு செய்து அதை கொண்டு வந்தார் வெளில. அது போன்ற ஒரு மனித அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு. ஆமாம், இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக தான் இப்போ வர காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சுட்டு இருக்கோம். தொல்லியலை வந்து இன்றைக்கி அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்குறோம். அது வந்து வரலாறாக நம்ம பார்க்கலாம். வரலாற்றை நாங்கள் சொல்கிறதே வந்து ஒரு அறிவியலாக பாருங்கள். ஏன்னா இது நாள் வரை நம்ம கதைகளால் கட்டமைச்சு வந்தோம் வரலாறு. அந்த கதைகளால் கட்டமைக்கப்பட்ட வரலாறு என்றுமே நிலைக்காது. ஆனால் இன்று வரலாறு வந்து அறிவியலாக பார்க்கப்படும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு விளங்குகிறது. எவ்வாறு வரலாறு நீங்கள் வந்து அறிவியலாக பார்க்குறீங்க, ஒரு ஃபேக்ட்ஸாக இருக்கிறது பதிலாக ஃபிக்ஷனாக இருந்தது தான். ஆமாம், ஃபிக்ஷனாக இருந்தது இப்போ விட்டுட்டு நம்ம ஃபேக்ட்ஸாக பார்க்கணும். ஏன்னா ஃபேக்ட்ஸாக பார்க்குறதுக்கு உங்கள் அறிவியல் தான் பயன்படும். ஓகே. அறிவியல் இருந்தால் தான் நீங்கள் ஃபேக்ட்ஸாக பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. இல்லைன்னா ஃபிக்ஷனாக பார்த்தீங்கன்னா கதையாக தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இல்லை, இப்போ அதில் வேறொரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு நம்ம வரலாறு மாற்றி எழுதப்பட்டுருச்சு அல்லது அவங்க வந்து தவறாக எழுதிட்டாங்க அப்படின்ற ஒரு தவறான, அது மிகவும் தவறான ஒரு கண்ணோட்டம். ஏனென்றால் அவங்க தான் நமக்கு வரலாற்றை எழுத கற்றுக் கொடுத்தவங்க. இல்லைன்னா நம்ம கதைகளில் தான் ஊறிட்டு இருந்திருப்போம். நம்ம கதைகளில் தான் ஊறிக்கொண்டிருப்போம். நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இயர்லியஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் ராஜதரகணி சொல்லுவாங்க. காஷ்மீருடைய வரலாறு வந்து தான் நம்முடைய இயர்லியஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு. ஆனால் அது முழுமையான வரலாறு கிடையாது. அந்த ராஜதரங்கனிங்கிறது ஒரு காஷ்மீர வரலாற்றை சொல்லும் பொழுது வரலாற்றை சொல்லி செய்திகளை சொல்லி செல்கின்றன, அவ்வளோதான். அது முழுமையான வரலாறு கிடையாது. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் இங்கே கிடைக்கின்ற தரவுகளை வைத்து அவர்கள் கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைச்ச தரவு தான் சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருத இலக்கியங்கள் அவங்க கிடச்சனால தான் அவங்க பார்த்திங்கன்னா ஹிந்து இந்தியாங்கிற ஒரு கான்செப்டை அவங்க கொண்டு வந்து வேத காலத்துக்கு முன்னால் இந்தியா இல்லை என்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி அந்த வரலாற்றை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னாடி வந்த அவர்களே பல கண்டுபிடிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள் நடக்குது. உங்களுக்கு ஜேம்ஸ் பிரின்சிப் வந்த பிறகு தான் பிராமியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிராமியை உருவாக்கியவர்கள் நம்ம, உருவாக்கிய இந்தியர்கள் மறந்துட்டோம் அதை படிக்க. ஆனால் கண்டுபிடித்த அந்த ஜேம்ஸ் பிரின்சிப் படித்து சொன்ன பிறகு தான் நமக்கு புத்திசம் தெரியுது, அசோகர் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்த பிறகு தான் புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறார். அவர் பேசிக்கலி யுவான் சுவாங் அண்டு ஃபாகியானுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து தான் பயணிக்கிறார். அப்போ புது தரவுகள் வர 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 வரலாற்றில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் மிக முக்கிய காரணியாக இருக்குது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரலாற்றை இன்றைக்கி திருப்பி போட்டு வரலாறுன்னு நம்ம படிக்கிறதுல புராணங்களும் அல்லது கதைகளும் இருக்கின்றன, ஃபேக்ட்ஸும் இருக்குது. அதை பகுப்பாய்வு செய்து நீங்கள் எடுத்து இதை எவ்வாறு அறிவியலோடு நீங்கள் சம்மந்தப்படுத்துகிறீங்களோ அப்போ தான் அது உண்மையான வரலாறாக மாறும். வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ அதே போல் தமிழ் தொன்மை பற்றி பேசுகிறோம். பலருக்கு இருக்க கேள்வி, நீங்கள் வந்து இதெல்லாம் சரிதான் கொண்டாடணும், ஆனால் பழம்பெருமை பேசிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாம் ஏன் வந்து நம்முடைய மொழி யாராக இருந்தாலும் தாய்மொழியினுடைய தொன்மை அல்லது நம்முடைய வரலாறு அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது? இல்லை, வரலாறு என்பது முக்கியம்.
வரலாறு வந்து நம்ம வரலாறு இல்லாமல் வந்து நீங்கள் அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு இந்த மனிதன் ஹோமோ சேப்பியன் சேப்பியன் என்று வளர்ந்திருக்கான் என்ற காரணம் கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் ஆண்டுகள் நடந்துள்ளது. ஏன்னா ஒரு நாளில் இன்றைக்கி ஹோமோ சேப்பியன் சேப்பியன்ஸாக வந்து நம்ம உட்காரல. 45 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மனிதன் தான் படிப்படியாக உங்களுக்கு ஆஸ்ட்ரோலோபித்திகேஷன் ஆகி, அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ் ஆகி, நியாந்தத்தல் ஆகி, ஹோமோ சேப்பியன்ஸ் ஆகி, ஹோமோ சேப்பியன் சேப்பியன்ஸ் என்ற நிலைக்கு நாம் பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்கோம். வரலாற்றில் 2 கோட்பாடு இருக்குது. ஒன்று பரிமாண வளர்ச்சி கோட்பாடு, இன்னொன்று படைப்பு கோட்பாடு. படைப்பு கோட்பாடு தான் உங்களுக்கு இலக்கியம் சொல்லும். ஓகே. இலக்கியம் வந்து படைப்பு கோட்பாடு தான் சொல்லும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஆதாரங்கள் தேவையில்லை, விளக்கங்கள் தேவையில்லை. அது எந்த காலத்தில் வேணாலும் தொடங்கலாம், லட்சங்க ஆண்டுகளுக்கு முன்னாலும் தொடங்கலாம், உங்களுக்கு எது வேணாலும் தொடங்கலாம். பரிமாணத்துக்கு ஒரு கால அளவு உண்டு. அந்த பரிமாணம் வந்து அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படும் பொழுது அதுதான் உண்மையான வரலாறாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஃபிக்ஷனை விட்டு சயின்டிஃபிக் மெத்தடில் வந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம். நம்ம அறிஞ்சிக்கிட்டா தான் இன்னும் நம்ம எப்படி போவோங்கிறதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். எங்கே போவோம்னு நமக்கு தெரியாது இன்னும். ஆனால் இன்னும் எவ்வளோ மனித வளர்ச்சி எவ்வாறு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது வரலாறு. அதை நாம் அடிப்படையாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் தமிழர்கள் பெருமையாக பேசுகிறோம்னு, தமிழ் மொழியில் தாங்க அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. வேறு எங்கேயாவது எந்த ஒரு மொழியிலையும் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது. ஓகே. அந்த இனத்தில், தமிழ் இனத்தில் மறைந்துள்ள செய்தியை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். அதை வந்து ப்ராப்பராக இப்போ சயின்டிஃபிக்காக நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது தான் நமக்கு புது புது தகவல்கள் நமக்கு வித்தியாசமாக இருக்குது, நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதனால் வரையும் நம்ம 300 BC-லேருந்து 300 AD வரையும் பேசிகிட்டு இருந்த சங்க காலம் இன்றைக்கி மாறிட்டே போயிட்டுருக்கு. எழுத்து கண்டுபிடிப்பு காலம் வந்து கிமு 600க்கு போயிடுச்சு. என்னை பொறுத்தளவு அதுவும் பின்னாடி போகணுன்னு நான் சொல்கிறேன். ஏனென்றால் எழுத்து என்பது மனிதனுடைய கிரியேஷன். ஏன்னா அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். நம்ம வந்து தொல்காப்பியங்கிற இலக்கண நூலை வந்து முதன்மையாக வச்சுருக்கோம். மொழியில் இலக்கணம் எப்போ வரும்? மொழியில் இலக்கணம் என்பது ஒரு கடைசி பகுதி என்றைக்குமே. ஏனென்றால் மொழி தோன்றியிருக்க வேண்டும், மொழிக்கான ஒலிகள் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அந்த ஒலிக்கான எழுத்து பயிற்சி நடந்திருக்கும், அந்த எழுத்து பயிற்சி முழுமையடைந்து அது பரவலாக்கல் ஆகணும். அந்த பரவலாக்கல் ஆகும்பொழுது தான் உங்களுக்கு அந்த பதிகின்ற முறை உங்களுக்கு வரும். பதிகின்ற முறை வந்தால் தான் உங்களுக்கு இலக்கியம் வரும். அந்த இலக்கியத்தை செம்மப்படுத்துறது தான் உங்களுக்கு இலக்கணம் வரும். அப்போ நம்ம தொல்காப்பியத்தை 3000 ஆண்டு சொல்கிறோம். ஒரு மொழியினுடைய கடைசி அத்தியாயத்தை 3000 ஆண்டுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி அதனுடைய ஆண்டு தோன்றிய ஆண்டு எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கலாம். அதை பற்றி ஆய்வுகள் நம்ம செய்யணுங்கிறது தான் நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது, குறிக்கோளாக இருக்குது. அது அறிவியல் ரீதியாக செய்யணும். செஞ்சால் தான் அந்த உலகம் ஏற்றுக்கும். கதை சொன்னால் இதனால் வரையும் நம்ம இலக்கியத்தை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரி பேசிகிட்டு இருந்தோம். அதை வந்து யாருமே நம்பலை. கேட்டால் என்ன சொன்னாங்க, அரை பழங்குடி நாகரிகம் தான் உங்களுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திணை கோட்பாடுகள்லாம் வைத்து இல்லை. நம்மகிட்ட நகரங்கள் இருக்குது, நாகரிகங்கள் இருக்குது, வணிக முறை இருந்திருக்கு, எத்தனையோ ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடைக்குது. அதையெல்லாம் இப்போ தொல்லியல் ரீதியாக நிரூபிக்கும் பொழுது உலகம் நம்புது. ஓகே. இப்போ ஒரு இத்தனை ஆண்டுகால பயணத்தில் உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கா, இல்லை நாம் வந்து வேறு ஏதாவது ஒரு? இல்லை, நிறைவு இருக்குது, ஆனால் செய்யணும்னு துடிப்பு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நிறைவுங்கிறது வரலாற்று ஆய்வுகள்லேருந்து நிறைவு வராது. நாங்கள் எடுத்த ஒரு பணியை நாங்கள் செய்தோம், திருப்தியாக இருக்குது. ஆனால் அந்த பணி இன்னும் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறப்ப ஒரு நாளில் எதுவும் கிடச்சிடாது. நாட்கணக்கில், மாத கணக்கில், வருட கணக்கில் கூட போக முடியும். ஆமாம். அப்போ அந்த தொய்வு இல்லைன்னா அதில் ஒரு சலிப்பு அப்படி ஒரு இது வருமா? எப்படி அதை ஹேண்டில்? இல்லை, அந்த தொய்வு சலிப்புங்கிறது வந்து நாங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது வராது. ஓகே. இப்போ உட்காந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள், ஃபைல் ஒர்க்கு அப்போ தான் வரும். ஓகே. இப்போ வந்து என்னுடைய ஃபீல்டு போய் கண்டுபிடின்னா போய் கண்டுபிடிப்போம். ஓகே. அலைய விடுங்கன்னா போய் அலைஞ்சிட்ருப்போம், ஊராக போய் அலைவோம், கண்டுபிடிப்போம், அதுதான் எங்களுடைய வேலை. ஆனால் அந்த ஒரிஜினல் வேலையை வந்து செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் சட்டத்திட்டங்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஃபைல் ஒர்க்கு செய்யணும்னா ஃபைல் ஒர்க்கு செய்வதற்கான வேலை நம்ம கிடையாது. தொல்லியல் ஆளுநாக விட்டீங்கன்னா அவருக்கு பாட்டு அவங்க வேலையை செஞ்சு. இப்போ இந்த தலைமுறையில் அதுக்கான ஆர்வம் எப்படி இருக்குது? இந்த தலைமுறை கீழடிக்கு முன்னும் கீழடிக்கு பின்னும் தான் நீங்கள் பார்க்கணும். கீழடிக்கு முன்னால் தொல்லியல் துறையை பற்றி யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில். ஒரு பற்றி செய்தி கூட ஒரு பொது பார்வையில் சொல்கிறீங்க, பொது பார்வையில் ஒரு பற்றி செய்தி கூட உங்களுக்கு வராது பத்திரிகையில். ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் வந்து நம்ம செய்கின்ற முறையை அவங்களுக்கு விளக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா எவ்வாறு செய்கிறோம், ஓகே, அதனுடைய கண்டுபிடிப்புகள் எதை குறிக்கின்றன நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும்.
அதோடைய அட்ராக்ஷன் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்னைக்கு வந்து மொழியினுடைய தொன்மை பற்றி கலாச்சார பண்பாடு பற்றிய ஆர்வமும் பெருமையும் இருக்கு. அதில் மாற்றுக்கிறது நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரு இளைஞர் கூட்டமும் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கீழடி மாதிரியான ஆய்வு முடிவுகள் வரும்போது அவங்களுக்கு இன்னும் கூடுதலான நம்பிக்கை அந்த ஏன்னா கீழடியான ஆய்வு முடிவுகள் வந்து அறிவியல் ரீதியான முடிவுகளாக இருக்கிறனால உலகம் ஏற்றுக்கொள்கின்ற முடிவுகள் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த முடிவுகளை மக்கள் விரும்புகிறாங்க என்றைக்குமே. அதைத்தான் நம்ம சொல்லணுமே தவிர அதை விட்டு கதையை சொல்லிட்டு கூடாது. இப்போ தொல்லியல் துறையில் எனக்கான பணி வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை வந்து ஒரு துறையாக அது ஒரு வேலை வாய்ப்பாக எடுத்துக்கலாமா? நீங்கள் என்ன சஜஸ்ட் நீங்கள் என்னை பொறுத்தளவு வேலை வாய்ப்பாக எடுக்கிறத விட அதோட விருப்பமாக எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஆய்வாளனாக மாறணும் என்ற ஒரு விருப்பம் இருந்தால் அந்த துறையை எடுத்துக்கலாம். அதில் போய் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றால் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே. ஆனால் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். ஆய்வுகளை மேற்கொள்ள தான் உங்களுக்கு நிறைய தகவல் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஆனால் அந்த தேடலோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி நிறைய இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது 15 சீட்டு தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். எம்ஏ ஆர்கியாலஜி 2 யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ தான் மனோன்மணியம் சுந்தரனாரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்கியாலஜி சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்லேயும் தான் இருக்குது. 15 30 சீட். ஆனால் இன்றைக்கி அப்ளிகேஷன் 600 அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் அங்கே சீட்டு கொடுக்குறதுக்கு முடியல. ஆனால் பேராசிரியர்கள் வந்து நிரப்பப்படலை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா பேராசிரியர்களை வந்து இன்றைக்கி ஒரு பேராசிரியர் இருக்காங்க அங்கேயும் நம்ம தஞ்சாவூர்லேயும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேராசிரியர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருக்காங்க. அப்படி நம்முடைய துறையை நம்ம பலப்படுத்தினால்தான் நம்முடைய தொல்லியல் சார்ந்த ஒரு ஆய்வுகள் நம்ம முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆர்கியாலஜிக்கல் டூர் மாதிரி, அதாவது இந்த தலைமுறைக்கு அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் நம்ம பகுதியை வந்து பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கா? இப்போதான் நம்ம பார்த்தீங்கன்னா மியூசியம் பாருங்க, நம்ம கீழடி மியூசியம் தமிழக அரசு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் தொடங்கி ஒரு ஆண்டு தான் 2 ஆண்டுகள் ஆயிருக்கு. 10 லட்சம் பேர் வந்து பார்த்துருக்கதா தகவல் வந்திருக்கு. அப்போ ஒரு ஆர்வம் பிறந்திருக்கு. அந்த ஆர்வத்தை வந்து முறைப்படுத்தி செல்லணும். அவங்களுக்கு அந்த முறைப்படுத்தி எடுத்து சொல்லும் பொழுது தான் அந்த ஆர்வத்தில் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி மியூசியம்ஸ் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கா? நம்மகிட்ட மியூசியம்ஸ் நிறைய இருக்குது சார். ஆனால் சரியாக நம்ம இன்டர்பிரட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறோம். அதான் நம்மகிட்ட இருக்க ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போங்க, ஒரு மியூசியத்தை பார்க்குறதுக்கு க்யூவில் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா வந்தவங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஏன்னா மியூசியத்தில் ஒரு சிலையை பார்த்தா யாருக்கும் புரியாது. அந்த சிலையுடைய முக்கியத்துவத்தை, அதை கண்டுபிடிப்பை நீங்கள் வந்து எப்படி ஒரு ஷார்ட்டாக நீங்கள் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் அதோட அட்ராக்ஷன் வரும். அந்த செயலை வந்து நம்ம இன்றைக்கி தொடங்கணும். ஏன்னா நம்மகிட்ட எக்மோர் மியூசியத்தை ஒரு காலத்தில் பார்த்தா செத்த காலேஜ் தான் சொல்லுவோம். நம்ம போய் சும்மா தான் வேடிக்கை பார்க்குறோமே தவிர அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு, இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு இருக்க மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்துகின்ற ஒரு வகையில் சின்ன ஷார்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ஸ்பேஸ் நம்மகிட்ட இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் விடுமுறை காலங்களில் மியூசியத்துக்கு போகிறதே ஒரு பெரிய அதுக்கான ஷெட்யூல் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதற்கான செயலை செய்கிறார்கள். நம்ம அதை செய்யலை. நம்மகிட்ட எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு இருக்குன்றீங்க. நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தொல்லியல் துறையில் வந்து இயக்குனர் ஆன்டிகுட்டியாக இருக்கேன். தொல்பொருட்களில் நாங்களே இந்தியாவில் அசஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆன்டிகுட்டி இருக்குன்னு. 50 லட்சம் இருக்கும் ஆன்டிகுட்டி. ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். ரஃப் எஸ்டிமேட் 50 லட்சம் இருக்குன்னா அந்த 50 லட்சத்தை நீங்கள் இன்டர்பிரட் பண்ண போனீங்கன்னா பழம்பொருட்களோட எண்ணிக்கை. அப்போ 50 லட்சத்தை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா உலகத்திலே நாகரிகம் இங்கே தான் இருக்குது. ஆனால் அது காட்சிப்படுத்துவதற்கான செயலில் நாம் ஈடுபடணும். அது இன்னும் நம்ம செய்யலை. இன்னும் நேஷ்னல் மியூசியமாக இருந்தால் டெல்லியில் இருந்தால் கூட அதற்கான ஒரு ஸ்பேஸை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் இன்னும். ஏன்னா வருங்கால சந்ததி அதுதான் விரும்புது. அவங்களுக்கு இப்போ கையிலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சி எக்கானமியாக பார்த்தா கூட இப்போ வந்து டூரிசம் நம்ம வந்து நல்ல ஒரு ஆர்கியாலஜிக்கல் டூரிசம் வந்து நல்ல ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க தாஜ்மஹாலில் வர்ற ரெவென்யூ வேறு எங்கேயும் கிடையாதுங்க. அவ்வளோ கூட்டம் வருது. ஏன் பார்க்க வர்றாங்க? பட் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சரியான தகவல் நம்ம கொடுக்க முடியல. அதை கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் அதனுடைய தகவல் வந்து பரவலாக்கல் ஈஸியாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஆவணப்படுத்துறதுல எவ்வளோ தூரம் நம்ம முன்னேறி இருக்கோம்? ஏன்னா ஆவணப்படுத்துறதுல நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். ஏன்னா ஆவணப்படுத்துவதில் நாம் முன்னேறினா தான் அவங்க பண்ணுற மெத்தடாலஜியில் நம்ம பண்ணோம்னா நம்ம எத்தனையோ ஆவணப்படுத்தியிருக்கலாம். இன்னும் பண்ணலை.
ஆமாம். இன்னும் நிறைய செய்ய வேண்டிய அம்சங்கள் இருக்கு அம்சங்கள் நிறைய அப்படின்றீங்க. இருக்குது. நான் தொல்லியல் துறையில் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வருங்கால இளைஞர்கள் தான் அதெல்லாம் கொண்டு போய் தோண்ட சேர்க்கணும். தோண்ட கிடைச்சிட்டே இருக்குன்றீங்க. ஆனா தோண்டுவதற்கான மனம் வேணும், மனம் விருப்பம் வேண்டும். இருக்கணும், ஆமா. ஆர்வம் இருக்கணும் ஆமா. அப்படிங்கிறது தான். ஆமா. நிச்சயமா உங்களை போன்ற ஆர்வலர்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மக்கள் மத்தியிலேயும் ஒரு பெருமளவுக்கு அதுக்கான ஒரு கவன ஈர்ப்பு கவனம் இருக்குது. ஈர்ப்பது. அதான் முக்கியம். அது இன்னும் கூடுதலான ஒரு வெளிச்சத்தை அந்த துறையில செலுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு வழங்கிய நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.